என்ன காலையிலேருந்து எவனும் காணும் விடிஞ்சதுலேருந்து எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணுங்களோ? இப்படி இருக்கக்கூடாது. டாக்டர் உட்காருப்பா. சரி. என்ன பிரச்சனை? 2 நாளா சளி டாக்டர். இருமல் தும்மல் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கிட்ட வா. ரொம்ப நெஞ்சு சரியா? ஆமாம் டாக்டர். வயிறு புரட்டுதா? இல்லை டாக்டர். தலை சுத்துதா? இல்லை டாக்டர். ரொம்ப பசி எடுக்குதா? இல்லை டாக்டர். வாந்தி ஏதாவது வர்ற மாதிரி? இல்லை டாக்டர். நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே வர மாதிரியா இருக்கு டாக்டர். என்ன எது கேட்டாலும் இல்லை இல்லைங்கிறானே. ஒரு நிமிஷம்ப்பா. சொல்லுடி. ஏங்க ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு இருந்த ஃபிளாட் ஆமா வேலைக்கு வந்திருக்குதுங்க. அப்படியா? உடனே கொஞ்சம் 70,000 ரெடி பண்ணுங்க, வாங்கிடலாம். சரி சரி நான் வச்சிருக்கீங்களா? ஆனா மட்டும் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரி நான் டியூட்டியில் இருக்க அப்புறம் கூப்பிட்றேன். டாக்டர் நீ எதுவுமே சொல்லலையே டாக்டர். உனக்கு வந்திருக்கிறது ரொம்ப கொடுமையான வியாதி. ஏன் டாக்டர் என்னாச்சு? அது கியூர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கு. டாக்டர் இப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் டாக்டர். பண்ணிடலாம், கொஞ்சம் நிறைய செலவாகும். டாக்டர் எவ்வளோ டாக்டர் ஆகும்? ஒரு நிமிஷம் இரு. பைக்கு, லேண்டு, விசி செலவு, கமிஷனு ஒரு 70 லட்ச ரூபா கிட்ட வரும். டாக்டர் என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? கழுத்தில் செயின் ஏதாவது போட்டிருக்கேன்? செயின் இல்லை டாக்டர். பிரேஸ்லெட்டு இல்லை இரும்புல தான் வச்சுருக்கேன் டாக்டர். ஊரில் சொத்து பற்றி ஏதாவது? குடும்பத்தில் இருக்கு டாக்டர். ஊரில் எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் எங்களுக்கு இல்லை டாக்டர். சரி என்னதான் வச்சிருக்கப்போ? டாக்டர் ஊர் சுற்றி கடன் நிறையா வச்சுருக்கோம் டாக்டர். டேய் எழுந்து போட பண்ணாட. டேய் அடுத்த வருஷம் டாக்டர் ஏன் டாக்டர்? எழுந்து போயிடு ஃபர்ஸ்ட் வெளியே.